summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மோடி பரதநாட்டியம் ஆடினாலே ஒரு இம்பாக்ட் இருக்காது. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு அவர் தான் பல கிட்ட போடுறாருல. மோடி நாளைக்கு பரதநாட்டியம் ஆடி ஓட்டு கேட்டாருங்க. ஆகா, பரதநாட்டியம் என்பது தமிழர்களின் தொன்மையான கலை, நம்முடைய பிரதமர் பரதநாட்டியம் ஆடுகிறார், அவருக்கு ஓட்டு போடுவாங்களா? அடிக்கடி இப்போ பிரச்சாரத்துக்கு பிரதமர் மோடி வராரு. அப்போ அது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணாதா? ஒவ்வொரு கூட்டம் கூடும் போதும் கூடுற இடத்துல எல்லாமே தெரியும். நம்மகிட்ட இருந்து ₹1 வரியை வாங்கிட்டு போய் 28 காசை திருப்பி தர்றாங்க. ஆனால் வந்திருக்கான் பாரு, இவன் தான் அந்த ஆளு. மோடி தமிழ்ல பேசினா தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற அரசியல் கட்சியெல்லாம் காலின்றாங்க. அதான் என்ன 5000 ஓட்டு வாங்குவீங்க, தமிழில் பேசி அதை 4000 ஆக போறீங்க. ஹிந்தியில் பேசினாலும் விமர்சிக்கிறீங்க, தமிழில் பேசினாலும் விமர்சிக்கிறீங்க. நீங்கள் உங்கள் தாய்மொழியில் பேசுங்க. அவர் இந்தியில் பேசுவதை பற்றி எனக்கு ஒரு கருத்து கிடையாது. நான் சொல்வது என்ன ஹிந்தியில் பேசாதன்னு சொல்லாத, என்ன ஹிந்தி பேசுன்னு சொல்லாத. அண்ணாமலை அவர்கள் ஒரு நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல ஜாதியில்னு வந்து ஒன்று. அது என்ன ஜாதியில் நல்ல ஜாதி கெட்ட ஜாதி? இதுதான்டா ப்ராப்ளம். அவங்களோட இதுதான் ப்ராப்ளம் சார். நீங்கள் வாயை திறந்தா தெரிஞ்சு சார் இவன் எவ்வளோ ஆளை யாருன்னு. வாயை திறக்காதவரையும் தெரியாது, வாயை திறந்தா தெரிஞ்சிடும். கடைசியில் இங்கே தான் வந்து நிற்பாங்க இவங்க கடைசியில் எல்லாரும். ஜாதியில் என்ன சார் நல்ல ஜாதி? எது நல்ல ஜாதி சொல்லுங்கள். தமிழ்நாட்டை போல் இவ்வளவு பெரிய கோயில்கள் உள்ள பராமரிக்கப்பட்ட கோயில்கள், தொடர்ச்சியாக கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிற கோயில்கள் இது எந்த மாநிலத்தில் சொல்லுங்க? தமிழ்நாட்டில் அதிகம். தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு. நீங்க என்ன எங்களை பார்த்து சொல்லிட்டே இருக்கீங்க என்ன திருப்பி? அறநிலையத்துறை சரியில்லை, கோயில தனியார்ட்ட கொடுங்கன்றதான அவங்க டிமாண்ட். ஆமா, கொடுத்தாதானே நீ கொள்ளையடிக்க முடியும், கொடுத்தாதானே வெளியே நிப்பாட்ட முடியும், என்னை உள்ள வைக்க முடியாது. நீங்க திருப்பி ஒப்படைக்கிறீங்களே, உங்கள்கிட்ட ஒப்படைச்சு என்ன செய்யறது? உங்கள்கிட்ட ஒண்ணுமே ஒப்படைக்க, நீங்க எதையுமே பாதுகாக்க துப்பு இல்லாதவங்க தானே. பக்தர்கள் பார்த்துக்க மாட்டாங்களா? பக்கத்தில் நாங்கள் பத்திரம் பார்த்துக்கிறோம். நீங்கள் கொலைப்படுறதை பற்றி நீங்கள் முதல்ல டெபாசிட் பணத்தை வாங்குறத பற்றி கொலைப்படுங்க. டெபாசிட்டுங்காதீங்க சார். 25% ஷூர்னு அண்ணாமலை தன்னுடைய பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டியை வச்சு சொல்றாரு. சரி சார், இப்போ 20% வாங்கலை என்ன செய்வீங்க? சொல்ல வேண்டியதானே சார், என்ன தேவை? சார் ராம்தாஸ் சொன்னார்ல சார், நானும் என் குடும்பத்தாரோ அரசியலுக்கு வந்தோம்னா என்னை முச்சந்தில் நிற்க வச்சு சவுக்கால் அடிங்கன்னாரு சொன்னார்ல. இப்போ யார் வந்துட்டாங்க கடைசியில்? இப்போ சமீபத்தில் பிரதமர் மோடி தமிழ் ஊடகத்துக்கு பேட்டி அளிச்சிருக்கார். இந்திய அளவில் இந்த மக்களவை தேர்தலுக்காக ஊடகங்களை சந்திக்கிறதுல, நேர்காணல் கொடுக்கறதுல அவர் முதல் முறையாக ஒரு தமிழ் ஊடகத்துக்கு கொடுக்குறார். அப்போ அவங்க வந்து நோக்கம் தமிழ்நாடு, அவங்க வந்து மிஷன் தமிழ்நாடுங்கிறத நோக்கி போயிட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே அண்ணாமலை 25%ன்றாரு, 7-8 தொகுதி ஜெயிக்கும்னு கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பிரதமர் மோடி நேரடியாக ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு தமிழ் ஊடகத்துக்கு கொடுக்குறாருங்கும் போது அந்த இம்பேக்ட் இருக்கும்ல. இந்த இம்பேக்ட் தமிழில் பேசுனா தமிழ் ஊடகத்துக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் வேறு மோடி பரதநாட்டியம் ஆடினாலே ஒரு இம்பாக்ட் இருக்காது. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு அவர் தான் பல கிட்ட போடுறாருலங்க. மோடி நாளைக்கு பரதநாட்டியம் ஆடி ஓட்டு கேட்டாருங்க. ஆகா, பரதநாட்டியம் என்பது தமிழர்களின் தொன்மையான கலை, நம்முடைய பிரதமர் பரதநாட்டியம் ஆடுகிறார், அவருக்கு ஓட்டு போடுவாங்களா? என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? அவர் முதல்ல தேர்தல் வந்து முதல் ஃபேஸ் வந்து தமிழ்நாடு இருக்குங்கிறா, தமிழ்நாட்டில் பேசுகிறாரு. முதல் ஃபேஸ் அங்கே இருந்துச்சுன்னா அங்கே பேசியிருப்பாரு. நமக்கு பின்னாடி தான் தேர்தலாம் நமக்கு அப்படி கொடுப்பாரு. இது முதல்லங்க சார். பரீட்சை 10 தடவை நடக்குது சார். முதல் சப்ஜெக்ட் படிப்பீங்களா, 7வது சப்ஜெக்ட் படிப்பீங்களா? முதல் சப்ஜெக்ட் தான். அவ்வளோதான். இது முதல் சப்ஜெக்ட் தமிழ்நாடு, அதனால இந்த படத்தை படிக்கிறார் அவர். திருப்பி அதுக்கப்புறம் அசாமில் நடக்கும்போது அந்த படத்தை படிப்பார். திருப்பி வெஸ்ட் பெங்கால் நடக்கும்போது அங்கே போய் அந்த படத்தை படிப்பார். இப்போ முதல் பரீட்சை தமிழ்நாட்டில், அதனால அவர் இந்த படத்தை வராத படத்தை மனப்படம் பண்ணிகிட்டே இருக்கார் உட்காந்து. மோடி தமிழில் பேசினா தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற அரசியல் கட்சியெல்லாம் காலின்றாங்க. அதான் என்ன 5000 ஓட்டு வாங்குவீங்க, தமிழில் பேசி அதை 4000 ஆக போகிறீங்க. ஏன் சார்? அவன் ஒழுங்காக வந்து பேசாமல் ஏதோ பெரிய மனுஷன் வந்துட்டு போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இன்னும் பேசுகிறாருன்னா என்ன பேசுகிறாரு, இப்படி தமிழ் இவரே தமிழ் பேசுகிறாரு அப்படிமா, என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் வந்து பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களை மரியாதையாவது வச்சுருப்பாங்க. நீங்கள் பேசி மரியாதை எடுத்துக்க போகிறீங்க. சரி, மோடி தமிழில் பேசினார்ல, போன கூட்டத்தில் பேசின திருக்குறள் சொல்லுங்கள் சார். என்னப்பா தமிழில் பேசினா இருக்கிறீங்க, இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்க. நீ போன கூட்டத்தில் திருக்குறள் சொல்கிறாரு, எல்லா கூட்டத்துலையும் ஐநா வரைக்கும் போய் பேசி. அதுதான் சார், போன கூட்டத்தில் சொன்ன திருக்குறள் சொல்லுங்கள் சார். திருக்குறள் சொன்னார்ல சார், எல்லா கூட்டங்களையும் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள், என்ன திருக்குறள்? அது திருக்குறள் சொல்லி முடிக்கும் போது திருக்குறளானே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எதோ தமிழில் பேசுகிறாரு, என்ன பேசுகிறாரு, திருக்குறள் சொல்லி முடிச்சாலும் பக்கத்தில் திரும்பி பார்த்துக்குவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு. திருக்குறள் சொல்கிறாரு, இதுவா திருக்குறள் எப்படிமா தமிழில் பேசி இம்பாக்ட் படுத்துவார் சார். அது ஒரு சும்மா ஒரு டெக்னிக். அந்த ஊருக்கு போனோம், நீங்கள் வணக்கம் சொல்கிற வரையும் ஓகே. அதுக்கப்புறம் என் தமிழ்லாம் பேசுகிறீங்க, உங்களை பேர் சொல்லி அடித்தாங்களா யாராவது? ஹிந்தியில் பேசினாலும் விமர்சிக்கிறீங்க, தமிழில் பேசினாலும் விமர்சிக்கிறீங்க சார். நீங்கள் ஹிந்தியில் பேசுங்க சார். ஹிந்தியில் பேசுவது பிரச்சனையே இல்லை சரிங்க. நீங்கள் வந்து இந்தியாவின் பிரதமராக இருக்க உங்களுக்கு குஜராத்தி நல்லா தெரியுமில்ல, குஜராத்தியில் பேசுங்க சார். உங்கள் தாய்மொழி குஜராத்தி தானே, குஜராத்தியில் பேசுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எப்படி மொழிபெயர்க்க போகிறாங்க உங்கள் பேச்சை?
அது இந்திய மொழிபெயர்த்தா என்ன, குஜராத்தி மொழிபெயர்த்தா என்ன எனக்கு? நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தாய்மொழியில் பேசுங்க. அவர் இந்தியில் பேசுவதை பற்றி எனக்கு ஒரு கருத்து கிடையாது. நான் சொல்லுவது, என்னை ஹிந்தியில் பேசாதன்னு சொல்லாத, என்னை ஹிந்தி பேசுன்னு சொல்லாத, என்னை பேசாதேன்னு சொல்லாத, பேசுன்னு சொல்லாதங்கிறது தான் என் பிரச்சனை. நீங்கள் நல்லா உங்களுக்கு தாய்மொழி என்ன, துளுவா பேசுங்க. உங்கள் தாய்மொழி என்ன, கொங்கினியா பேசுங்க. ஏன் ஹிந்தி பேசுகிறீங்க எல்லாரும்? உனக்கு தாய்மொழி மத்திய இந்தியாவில் இருக்க, உனக்கு தாய்மொழியே ஹிந்தி தானா? ஹிந்தி பேசு. யாரும் வேணாங்களே. எப்படி மொழிபெயர்த்தானே தர போகிறாங்க பிரதமருடைய பேச்சை? இதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து முக்கிய 3 வாரத்தை தமிழில் பேசுகிறீங்க? நீங்கள் நல்லா உங்கள் மொழியில் பேசுங்க. யாருமே இங்கே வந்திருந்த எல்லா இந்திய தலைவர்களும், தமிழ்நாட்டுக்கு வெளியே மாநிலத்தை வந்த எல்லாரும் அவரவர் மாநில தாய்மொழிலாம் பேசுனாங்க. தமிழ்நாடு எப்பொழுதும் எந்த மொழியவும் தமிழ்நாட்டு மக்கள் வெறுப்பதே இல்லை. நல்லா இருக்கு, பிரமாதம் அப்படின்னு தான். நம்ம தானே சார் இங்கே சுந்தர தெலுங்குன்னோம், தெலுங்குல நான் சொன்னால் சுந்தர தெலுங்குன்னு நம்ம தான் சொன்னோம். சுந்தர தெலுங்கு கவின் மலையாளம் நல்லா வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை படின்னு கட்டாயப்படுத்தாத. எனக்கு என்ன படிக்கிறதுன்னு தெரியும், நான் வச்சுருக்கேன். நீ உன்னை படின்னு கட்டாயப்படுத்த, நீ எல்லாத்தையும் எப்போ பார்த்தாலும் நீ என்னை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்க. எதுக்கு என்னை விட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன்? நான் உன்னை தொந்தரவு பண்ணுறேன்னா? நீ ஏன் என்னை தொந்தரவு ஒரு தேசிய நீரோட்டத்துக்குள்ளே வாங்கன்னு அதான் சொல்கிறேன் சார். நல்ல தேசியன்றது தான் வர்றேங்கிறேன். நான் பாட்டுக்கு என்ன, நான் ஒரு படகு வச்சுருக்கேன், நான் பாட்டு படகுல வர்றேன். நீ வச்சுருக்கேன், நீ ஒன்றில் வா, அவன் ஒன்றில் வரட்டும். எல்லாரும் மொத்தமாக ஏறு அப்படின்னு ஒரே கப்பலில் ஏன் ஏற்றுற? ஏன்னா கப்பலில் ஏற்றுறான்னு என்ன செய்வேன்னா, கேப்டனை மேலே நின்று என்னை துடுப்பு போட விடுவார். நீ மேலே ஏறி நிற்பேன்னு எனக்கு தெரியும். எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்மை மாட்டி நாங்கள் பூரா துடுப்பை போடுவோம் கீழே உட்காந்துக்கிட்டு. நீ மேலே ஏறி நிற்ப கேப்டனா, எனக்கு வேண்டாம். அவன் படகு வச்சுக்குவோம். அதாவது லாஸ்ட்டு சொல்லுவார், எல்லா ஊடகங்களிலும் படகுகள் கட்டப்பட்டிருக்கட்டும், கடந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கட்டும். அக்கறை பிரமாதம் அங்கே அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு இருந்தால் தானே இங்கேருந்து போகணும். போகிறதுக்கு தவிக்கிறான். எல்லா படகும் கட்டி வச்சிரு எல்லாத்துலேயும். அவன் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லாமல் இங்கேயே சிறப்பாக இருந்துடட்டும் அப்படின்னு. இதுதான் இருந்துருவான்ல சார். ஏன் சார் இவ்வளோ வட இந்திய தொழிலாளர்கள் இங்கே வந்து நிற்கிறான்? ஏன் இவ்வளோ பேர் இங்கே வந்து நிற்கிறான் தமிழ்நாட்டில்? நம்ம யாராவது அவனை துரத்துறோமா? நம்ம அவனை வச்சுக்கிறோம் நல்லா? அவன் ஏன் இவ்வளோ பேர் இங்கே வந்தான்? சாதாரண டெய்லி லேபருக்கு வர்றானே ஒருத்தன், எதுக்கு தினக்கூலியாக வர்றான் அவன். யாரும் எங்கேயும் போகக்கூடாது இல்லை, யாரும் எங்கேயும் போகலாம். சரியா? நம்ம டெல்லிக்கு வேலை செய்ய போகலாம், டெல்லியில் இருக்க வந்து மராட்டியத்துக்கு போகலாம், மராட்டியத்தில் இருக்க வந்து ஆந்திராவுக்கு வரலாம், ஆந்திராவுக்கு வரலாம். ஆனால் தினக்கூலிகளாக வந்து சேர்கிறார்கள் இவ்வளோ பேர். அப்போ நீ என்ன செஞ்சு வச்சுருக்கோம் மாநிலத்தை? விவசாய பூமி ஓவர் பாப்புலேஷன். அதுதான் சார் சொல்கிறேன். அதுக்கு எது படிக்கவே வைக்கல நீங்கள் அவங்களெல்லாம். ஏன்னா வர்றவங்க பூரா 22 வயசு பையன். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வெளியே போகிறான் சார். சரியா? இந்தியாவுக்குள்ளே தினக்கூலியாக போகிறான். இங்கே தினக்கூலியாக எவ்வளோ பேர் வரணும்? என்ன பண்ணி வச்சுருக்கீங்க இப்போ இந்த நாட்டை? எங்களை அதை நோக்கி தள்ளுறீங்க நீங்கள். இப்போ வா தேசிய நூலில் கலந்துருன்னு. நாங்கள் தேசிய நூலில் கலந்து தான் இருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் சொல்கிறத கேளுங்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டால் என்ன ஆவீங்க? மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் நாங்கள் போய் வடை போடணும், அதுதான் உங்கள் திட்டம். அதனால் நீங்கள் வந்து நாங்கள் சிறப்பாக இருக்கோம், நீங்கள் எல்லாம் வாங்க, நான் சொல்கிறத கேளுங்க. நாங்கள் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். இங்கே ஒன்று நடக்குது சார். தமிழ்நாட்டை விட அதிக கோயில்கள் வரைக்கும் சார் வந்துடும். இவ்வளோ அற்புத கோயில்கள், இவ்வளோ கோயில்களை மெயின்டைன் பண்ணுறது எந்த மாநிலத்தை பண்ணுறான்? நீங்கள் இவ்வளோ பிரம்மாண்ட கோயில் இந்தியா ஒன்றும் இல்லை இல்லையா? இது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. தமிழ்நாட்டை போல் இவ்வளவு பெரிய கோயில்கள் உள்ள பராமரிக்கப்பட்ட கோயில்கள், தொடர்ச்சியாக கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிற கோயில்கள். சரியா? இது எந்த மாநிலத்தில் சொல்லுங்கள்? தமிழ்நாட்டில் அதிகம் தான். தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன எங்களை பார்த்து சொல்லிகிட்டே இருக்கீங்க என்ன திருப்பி? அறநிலையத்துறை சரியில்லை, கோயிலை தனியார்ட்ட கொடுங்கன்றதான அவங்க டிமாண்ட். ஆமாம், கொடுத்தாதானே நீ கொள்ளையடிக்க முடியும். கொடுத்தாதானே வெளியே நிப்பாட்ட முடியும். என்னை உள்ள வைக்க முடியாது. நான் திருப்பி அடிக்கடி சொல்ல ஒன்று தம்பி, கோபுர தரிசனம் கோடி நன்மைன்னு கேட்டிருக்கீங்களா? என்ன அது எனக்கு புரியல. என்னது அப்படின்னா? அது விவரிச்சதில்லை. இல்லைப்பா, கோபுரம் தெரியுமா? தரிசனம் தெரியுமா? கோடி தெரியுமா? கோடி புண்ணியம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியமா? இது 4க்கு அர்த்தம் தெரியுமா? கரெக்டா? எப்படி கோடி புண்ணியம்? என்ன செய்யணும்? புரியல. கோபுரத்தை தரிசனம் பண்ணாலே கோடி புண்ணியம் கிடைக்குமா எனக்கு? அதான் அர்த்தம் அதுக்கு. இல்லைப்பா, சாதாரணப்பா. நீ ரொம்ப இது ஏதோ ஒரு 10 மார்க் கொஸ்டின் போல ரொம்ப யோசிக்காது. இது 1 மார்க் கொஸ்டின். இது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கரெக்டா? புரிஞ்சு? என்ன கோபுர தரிசனம்னா கோடி புண்ணியம் கிடைக்கும். கரெக்டா? கோபுரத்தை எங்கே தரிசனம் பண்ண முடியும்? வெளியில இருந்து, தூரம் இருந்து. இப்போ பாருங்க, எனக்கு இப்போ புரியுது சார். என்னது? வெள்ளையே இருங்க, அந்த மீனிங் தான் சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். அதான் அதுக்கு மீனிங். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னா நீலாம் வெளியே நின்று கும்பிட்றா, நான் எல்லாம் உள்ளே இருந்து மணியாட்டேன்டாங்கிறான் அவன். நான் என்ன சொல்கிறேன், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இல்லை, நீ வெளியே நின்று கும்பிடு, நான் கொஞ்ச நாள் மணியாட்டுறேன் உள்ளே போய்.
அதுக்குன்னு பாரம்பரியம் இருக்கு. என்ன பாரம்பரியம் இருக்கு? நீ என்ன தனியாக படிச்சு வந்தியா நீ? ஆகம விதி ஓப்பா, என்ன பாகம விதி? நான் என் சாமி தானே, நான் குளிப்பாட்டிக்கிறேன். இதோ இதுதான் பிரச்சனைன்றாங்க. அதான் நீங்க கோயிலை எடுத்துக்கிட்டு இப்ப ஆனா அனைத்து செய்யல, சாதி அர்ச்சகர் இதை செய்யல. இதுவரை அது வந்து இந்த அறநிலையத்துறை இதுவரை செய்யல. இது வந்து திராவிட சித்தாந்தம் என்பது நாத்திகம் பேசுகிற ஒரு அரசு இருந்துச்சு, கரெக்டா? ஆனால் அரசாங்கம் உருவான பிறகு அந்த அரசாங்கம் நாத்திகம் பேசாது. அதில் இருந்த தலைவர்கள் நாத்திகம் பேசுவாங்க. அரசாங்கத்தின் வேலை நாத்திகம் பேசுவது இல்லை. இங்கே நம்பிக்கை ஒன்று இருக்குது, கோயில் ஒன்று இருக்குது, அந்த கோயிலை பாதுகாக்கிறது. அந்த கோயிலுக்கு ஒரு குழு இருக்கும், அந்த குழுவில் அனைத்து சாதியினரும் இருப்பாங்க. இப்போவும் நம்முடைய அறங்காவல்துறையில் இருக்கிற ஒரு கோயிலில் அனைத்து சாதியினர் இருப்பாங்க. எல்லாரையும் வச்சு தான் அந்த அறங்காவல் குழு இருக்கும். நீங்கள் எங்கே ஒப்பட எனக்கு தெரியும். நீங்கள் கப்பலில் கேப்டனை மேலே இன்றைக்கி ட்ரை பண்ணுறீங்கன்னு, நீங்கள் யாரை வைப்பீங்கன்னு தெரியும். சில கோயில்கள் கவனிக்க ஆள் இல்லாமல் பராமரிப்பு இல்லாமல் கிடக்கிறதையும் பண்ணுவோம் சார். பராமரிப்பு இல்லாமல் இப்போ இருக்க கோயிலெலாம் சிறப்பாக இருக்கா? ஒழுங்காக நடக்குதா? நீங்கள் போகிறீங்கல்ல, நீங்கள் சாமி கும்பிட்றீங்கல்ல, கோயில் இருக்கா? அவங்க இந்த கோயிலில் தள்ளி நிற்கிறானா? சொல்ல மாட்டான்ல, உள்ளே வரக்கூடாது சொல்கிறான், சொல்ல முடியாது, சொல்லக்கூடாதுல்ல. அப்போ நல்லா தான் இருக்க நல்ல தெரியும். நீ கொடுத்து என்ன பண்ண போகிற? பல்லாயிரம் ஏக்கர் கோயில் நிலத்தை மீட்டிருக்காங்க இது வரையும், இல்லையா? அதுவும் இந்த 2 வருஷத்தில் அத்தனாயிரம் ஏக்கர் கோயில் நிலத்தை மீட்டிருக்காங்க. இப்போ சேகர்பாபு அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சரானதுக்கு பிறகு, திராவிட முன்னேற்ற அரசு வந்த பிறகு அத்தனாயிரம் ஏக்கர் மீட்டிருக்காங்க. அதில் பல பேர் வந்து கடவுள் நம்பிக்கையோடு இருந்தவன் தான் ஆக்கிரமித்து வச்சுருந்தவன். அவன்கிட்ட மீட்டை தான் உங்கள் ப்ராப்ளம் சார். ஒரு திராவிட கழக கட்சிக்காரனோ, சாமி கும்பிடாதுன்னு சொன்னவனோ, பெரியார் கட்சிக்காரனோ கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சே வைக்கலை. ஆக்கிரமித்து வச்சுருந்தவன் பூரா வந்து பக்தி பலமாக இருந்தவன், வருஷம் பூரா விரதம் இருந்தவன், அவன் தான் அந்த வேலையை செஞ்சு வச்சுருந்தான். இப்போ நீங்கள் திருப்பி ஒப்படைக்கிறீங்களே, உங்கள்கிட்ட ஒப்படைச்சு என்ன செய்யுது? உங்கள்கிட்ட ஒன்றுமே நீங்கள் எதையுமே பாதுகாக்க துப்பு இல்லாதவங்க தானே. பக்தர்கள் பார்த்துக்க மாட்டாங்களா? அது நாங்கள் பார்த்துக்கிறோம், பக்தில் நாங்கள் பத்திரம் பார்த்துக்கிறோம். நீங்கள் கவலைப்படுங்க இதை பற்றி. நீங்கள் முதல்ல டெபாசிட் பணத்தை வாங்குறத பற்றி கவலைப்படுங்க. டெபாசிட்டுங்காதீங்க சார். 25% ஷியோர்னு அண்ணாமலை தன்னுடைய பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டியை வச்சு சொல்கிறாரு. சரி சார், இப்போ 20% வாங்கலை, என்ன செய்வீங்க? என்ன சார், அண்ணாமலை ஒன்று சொன்னார்னு இதுதான் சொன்னார். அண்ணாமலை ஒன்று சொன்னார்னு சொல்கிறீங்க, வாங்கலை, என்ன செய்கிறது? சொல்ல வேண்டியதானே சார், என்னத்தையாவது. சார் ராம்தாஸ் சொன்னார்ல சார், நானோ என் குடும்பத்தாரோ அரசியலுக்கு வந்தோம்னா என்னை முச்சந்தியில் நிற்க வச்சு சவுக்கால் அடிங்கன்னாரு, சொன்னார்ல. இப்போ யார் வந்துட்டாங்க கடைசியில்? மகன் போய் மருமகன் வந்தாச்சு. ராம்தாஸ் யாரா கேட்டிங்களா? அப்புறம் 20% வாங்கணும்னு சொல்ல வேண்டியதானே. நீங்கள் என்ன அண்ணாவில் சொல்கிறாள் என்ன செய்யணும்னா, 20% வாங்கலைனா என்ன செய்ய போறீங்க? அதுக்கு எதாவது இருக்கா? அப்படி இல்லைன்னா சொல்ல வேண்டியது சார், எதை வேணாலும், இல்லையா? நீங்கள் எதாவது கேட்டிருக்கீங்களா அதுவரையும்? ஏன் சார், நம்ம பிரதமர் சொன்னார்ல, பண மதிப்பிழப்பில் ஒரே நாளில் ராத்திரியில் ரூபா நோட்டு செல்லான்னு சொல்லி எல்லாரும் நின்னோம்ல. போய் நம்ம பணத்தை எடுக்கிற ஒரு நாளைக்கு 2000 ரூபா எடுக்க முடியும், ஒவ்வொரு ஏடிஎம் வாசல்லையும் கியூவாக நின்னோம்ல, இல்லையா? வயதானவர்கள் வந்து பேங்க்குள்ளே போக முடியாமல் நின்னாங்கல்ல, யாருக்காவது ஞாபகம் இருக்கா இன்னும்? அதெல்லாம் கண்ணெல்லாம் அப்படியே கண்ணீர் மல்க வந்து நின்று 6 மாதத்தில் மொத்தம் இது சரியாகலைன்னா யூ பேர்ன் மீ அலைவ்னார். இருக்க கருப்பு பணத்தையெல்லாம் நான் மீட்கலைன்னா, மொத்தமும் சரியாகலைன்னா யூ பேர்ன் மீ அலைவ்னார், என்னை உயிருடன் எரியுங்கள்னார் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி. லைவில் வந்து சொன்னார். யாருக்கா ஞாபகம் இருக்காது? 6 மாதம் கழிச்சு என்ன பார்த்தா 99.8 விழுக்காடு பணம் வந்துருச்சு. அப்போ கருப்பு பணம் என்னாச்சு? 99.8 விழுக்காடு வந்துருச்சுன்னா இப்போ என்ன செய்கிறது சார்? நீங்கள் லைவில் வந்து ஒன்று சொன்னீங்களே சார், யார் ஞாபகப்படுத்துறது இருக்கு? அப்போ அதுவே நடக்கும்போது ஏன் சொல்ல வேண்டியதானே? மன்னன் சொன்னால் சொல்லுவாங்கல்ல, பின்னாடி இருக்க பூரா அப்புறம் வரிசையா. நீங்கள் ஏதாவது சாத்தியப்படுறத சொல்லணும்ல. இவர்கள் எல்லாம் ஆனால் வந்து என்னென்னா திராவிட முன்னேற்றங்களும் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, அதை மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த 3 வருஷத்தில் எவ்வளோ நிறைவேற்றிருக்குன்னு தெரியும். தெரிஞ்சதுக்கு பிறகு ஒன்று சொல்ல முடியுதுல்ல அவர்களால், இல்லையா? அப்படிங்கும்போது இங்கே வந்து அவர்கள் பொய் சொல்வது தயங்கலை. நீங்கள் இப்போ நான் உங்கள்கிட்ட நீங்கள் என்னை கேட்க வந்து 10 கேள்வி கேட்குறீங்க, நான் உங்கள்கிட்ட குறுக்க 2 கேள்வி தான் கேட்டேன். 2 கேள்வி உங்கள்கிட்ட பதில் இல்லை. ஆனால் அவர்கள் சொல்வதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க திரும்ப. சார் அடிக்கடி இப்போ பிரச்சாரத்துக்கு பிரதமர் மோடி வராரு. அப்போ அது ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணாதா? ஏன்னா கடந்த காலங்களை விட இப்போ அடிக்கடி அதுவும் ரொம்ப நெருக்கமாகவே பிரம்மாண்டமான கூட்டங்கள், பல்லடத்துலையோ திருநெல்வேலியிலையோ நடந்த கூட்டம்லாம் பெரிய கூட்டங்கள். இப்போ அந்த ஒரு இது நடந்துருச்சு, அவங்கள நோக்கி நகர்றாங்கன்றதை அது பார்க்க முடியாது. அப்படி இல்லை, நான் சொல்கிறேங்க திரும்ப அந்த ஒவ்வொரு கூட்டம் கூடும் போதும் கூடுற இடத்துல எல்லாமே தெரியும். நம்மகிட்ட இருந்து ₹1 வரியை வாங்கிட்டு போய் 28 காசை திருப்பி தர்றாங்க.
ஆனால் வந்திருக்கான் பாரு இவன் தான் அந்த ஆள் அப்படிமா இல்லை சொல்லுவாங்க இல்லை நீங்கள் எல்லாருக்கும் அப்படியே கொடுத்தீங்க. நம்ம இந்த தேர்தலில் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா ஏன் ரூபாயை திருப்பி கொடுதான், வேறு ஒன்றுமே கேட்க வேண்டாம் சார். மத்திய அரசு நடத்தணும்ல சார். அதைத்தான் சார் சொல்கிறேன். நீங்கள் மத்திய அரசு நடத்த முடியாதுல்ல, எங்கள் ஆசை தான் நடத்துறீங்க. நீங்கள் மற்றவனுக்கு மட்டும் 2 ரூபா கொடுக்குறீங்க, எப்படி கொடுத்தீங்க? அவங்களுக்கு தேவைப்படுது. சரி ஓகே, பாவமாக இருக்காங்க. நடத்தணும்ல. என் ரூபாயில் 10 காசு எடுத்துக்க, எனக்கு 90 காசு திருப்பி கொடு. வேண்டாம் 75 காசு திருப்பி கொடு. என்ன பண்ணேன், ரூபா கொடுத்தேன்னா திருப்பி எனக்கு 28 காசு திருப்பி கொடுப்பேன். ஆனால் வந்து இருந்துவிட்டு எனக்கு தமிழ்நாட்டு நிலைமை நினச்சா நெஞ்செல்லாம் அடைக்குது அப்படின்னா அப்புறம் போய் பல்லடத்தில் கூடுற முறை பேசிக்குவோம்ல. உனக்கு தெரியுமா திருப்பூர் இவங்க தான் விழிச்சாங்க அப்படின்னு. நல்லா தான் இருந்துச்சு திருப்பூர், இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்கன்னு பேசிக்குவோம்ல. வெள்ளத்தில் தத்தளித்தோம், காசு தரேன்னு சொன்னாங்க, நம்ம லெட்டர்லாம் போனோம் கேட்டோம், அதுக்கெல்லாம் வராதவங்க இப்போ தான் வந்திருக்காங்க அப்படின்னு. சார் வெள்ளம், தமிழ்நாடு அமைச்சர்கள் அத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, நம்ம போகாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு நிர்மலா சீதாராமனும் வர்றாங்க. சரியா, வந்தவங்க என்ன சொல்கிறாங்க, காசை பூரா உண்டியில் போடாதீங்க, தட்டில் போடுங்க. அந்த பயணத்தில் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு கருத்து அதுதான், கோயிலில் காசை வந்து உண்டியில் போடாதீங்க, தட்டில் போடுங்க அப்படின்னு. நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பி நிர்மலா சீதாராமன் வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? ஒரு நிகழ்வுக்கு. எந்த நிகழ்வுக்கு? நீங்கள் வரலாறு முக்கிய அமைச்சரே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் என்ன பண்ணாங்கன்னு. ராமருக்கு கோயில் அங்கே கட்டினாங்களா, அந்த கோயிலை வந்து இவங்க வந்து சென்னையில் வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்தாங்களா. காஞ்சிபுரத்தில், அதான் சென்னை பக்கத்தில், சென்னைக்கு மிக அருகில் காஞ்சிபுரத்தில் வந்து LED ஸ்க்ரீனை வைக்க சொல்லி அவங்க பார்த்தாங்களாம். என்னது கோயில், ராமர் கோயில் அங்கே கட்டுறாங்க, நீங்கள் காஞ்சிபுரத்தில் வந்து அந்த கோயிலை வேடிக்கை பார்க்குறீங்க, தேர்தல் நிற்க சொன்னால் எங்களுக்கு காசு இல்லைங்கிறீங்க. அந்த பயணத்தை நிப்பாட்டி வச்சுருந்தீங்கன்னா காசு இருந்திருக்கீங்க உங்களுக்கு. அந்த பயணம் வராமல் வந்திருந்தா, காஞ்சிபுரத்துக்கு வராமல் வந்திருந்தால் கையில் இருந்திருக்க பணம், நீங்கள் தேர்தல் நின்றுக்கலாம். நீங்கள் இப்படி ஆகாத வேலைக்கு பூரா வருவீங்க, இங்கே ஆகிற வேலைக்கு வாங்கினா வரமாட்டீங்க சார். ஆனால் வராங்க, இப்போ இதெல்லாம் நடக்குது. நேற்று பிரதமரோட பேட்டியில் அண்ணாமலையினுடைய வருகை, அவர் ஒரு வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறாரு, ஒரு படித்த பையன், அவருடைய பின்புலம், இதெல்லாம் வந்து அவருடைய உழைப்பு, இதெல்லாம் யார் தமிழில் மொழிபெயர்த்தாங்க. அவர் சொன்னதுக்கு வந்து அது அவருடைய குரல் வந்து கேட்க மாட்டேங்குது அந்த பேட்டியில். அதனால பிரதமரே அதை சொன்னாரான்னு எனக்கு தெரியல. அதுக்கு மேலே ஓவர்லேப்பில் தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நீங்கள் மறுபடியும் போய் எல்லாரும் இடத்த பேச்சு கேளுங்க. அண்ணாமலை அவர்கள் ஒரு நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல ஜாதியிலேருந்து வந்து ஒன்று இருக்கு, ஜாதி பின்னணி, நல்ல ஜாதியிலேருந்து வந்து ஒன்று இருக்குது. அது என்ன ஜாதியில் நல்ல ஜாதி கெட்ட ஜாதி? இதுதான்டா ப்ராப்ளம் அவங்களோட, இதுதான் ப்ராப்ளம். நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா உடனே அதை நல்ல ஜாதி கெட்ட ஜாதின்னு பிரித்து அடுத்து உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி பிரிச்சுருவீங்க. இந்த நாட்டுடைய பிரதமர் பேசுகிறதாக டப் பண்ணப்பட்டிருக்கு. அவர் பேசின குரலை கேட்கலாம், திருப்பி போட்டு பார்த்தேன், அவர் அதை தான் பேசுகிறாரான்னு. சரியா, அவர் குரல் கேட்கல எனக்கு, இவர்கள் டப் பண்ணியிருக்காங்க அதை. அது என்ன நல்ல வேலை எனக்கு புரியுது, நல்ல படிப்பு எனக்கு புரியுது, நல்ல ஜாதி என்னது? சார் நீங்கள் வாயை திறந்தா தெரிஞ்சு சார் இவன் எவ்வளோ ஆள் யாருன்னு. வாயை திறக்காதவரையும் தெரியாது, வாயை திறந்தா தெரிஞ்சிடும். கடைசியில் இங்கே தான் வந்து நிற்பாங்க இவங்க கடைசியில் எல்லாரும். ஜாதியில் என்ன சார் நல்ல ஜாதி? எதில் நல்ல ஜாதி சொல்லுங்கள்? அதனால தான் வேண்டாகும். அதனால தான் சொல்கிறேன், இவங்க வந்து அடி மண் வேரோடு ஒழிக்கப்பட வேண்டியவங்க. இவங்க இருந்து இடம் கொடுத்தீங்கன்னா கெடுத்துருவாங்க. அதனால் இவங்க வந்துடவே கூடாது. இவர்கள் ஒரு நாள் வந்துடக்கூடாது. அது வர முடியாது தமிழ்நாட்டை வச்சுக்கங்களேன். இவர்கள் மற்ற எல்லா இடத்துலையும் ஊனிடுவாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலமாக நம்ம மக்களுக்கிடையே இயல்பாக மனிதனுக்கு மனிதன் வேறுபாடு பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு செஞ்சுருக்கோம். நீங்கள் வந்து அங்கும் இங்கும் நம்ம நடந்திருக்கேன்னு ஒன்று ஆரம்பிக்கக்கூடாது. நான் சொல்கிறது முற்றாக ஒழிக்கப்படவில்லை அது, ஆனால் நடக்குது. முழுமையாக பார்த்தீங்கன்னா இங்கே சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், பிறப்பினால் ஏற்றத்தாழ்வு பார்ப்பதோ தள்ளி வைப்பதோ என்பது ரொம்ப சின்ன பர்சன்டேஜ். அதையுமே தெரிய வரும்பொழுது என்ன சொல்லுவானே, விடுங்கப்பா, என்னப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா, இதெல்லாம் பேசியிருக்காங்கப்பா அப்படிமா அப்படின்னு சொன்னதுனால இங்கே அதுக்கு வந்து முக்கியமான காரணி தமிழ்நாட்டில் வந்து என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் தான் நம்ம முதல்ல எல்லா கிராமங்களுக்கும் பேருந்து விட்டோம் சார். தமிழ்நாட்டில் ஜாதியை ஒழிச்சது 2 சார். ஒன்று பேருந்து, 2வது சினிமா தேட்டர். இது 2லையுமே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். இந்தியாவில் கடைக்கோடி கிராமம் வரையும் பேருந்து விட்டது நம்ம தான். என்னைக்கு பேருந்து விட்டோமோ அன்னைக்கு அவன் கக்கத்தில் வச்சுருந்த துண்டு எடுத்து தோளில் போட்டுருவான். ஏன்னா உள்ளூருக்குள்ளே இருந்தால் தான் மறுபடியும் சாமின்னு நிற்கணும்.
பஸ் வந்துருச்சு ஊருக்கு, நீ பஸ் ஏறி அங்கே போயிட்டேன்னா யார் முன்னாடி சாமி கிடையாது, கக்கத்தில் இருக்க துண்டு தோளுக்கு வந்துடும். எங்கேயோ போகிறான், அவனுடைய உடல் உழைப்பு, வேலை செய்ய போகிறான், பணம் சம்பாதிக்க போகிறான். பஸ் பேருந்து கடைசி கிராமம் வரைக்கும் போனது என்பது நம்ம 1970 பண்ணிட்டோம். 5 கிலோமீட்டர் தான் பஸ் வந்துடும் அப்போவே. இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு ராத்திரி நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு போய் கிராமத்தில் உங்கள் வீட்டுக்கு சேர முடியும்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் சேர முடியும். மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் மாவட்ட தலைநகரில் தங்கிடுவீங்க. நீங்கள் மதுரைக்கு போக முடியும், நீங்கள் அடுத்து மதுரையிலேருந்து மேலூருக்கு போக முடியாது, மேலூர்லேருந்து பழையூர்பட்டிக்கு போக முடியாது. தமிழ்நாட்டில் போயிடுவீங்க, உத்தரப்பிரதேசில் போக முடியாது, பீகாரில் போக முடியாது, குஜராத்தில் போக முடியாது. அப்போ நம்ம அன்னைக்கு ஆரம்பித்தது இந்த 50 ஆண்டுகளில் வந்துட்டோம். பேருந்து தான் முதல் காரணம். 2வது காரணம் சினிமா தேட்டர். சினிமா தேட்டரில் விளக்கணைச்சதுக்கப்புறம் என் பக்கத்தில் யார், நான் யார் பக்கத்தில் வந்திருக்கேன், என் பக்கத்தில் உட்காந்துருக்க உயர்ந்த சாதியெல்லாம் கிடையாது. நான் யாராக இருந்தாலும் அவன் தொடையில் தட்டி சிரிச்சிருவேன். அதே காசு தான் 2 பேரும். ஆமாம், அதனால அது 2 இதில் வலுவாக இருக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் மறுபடியும் இத்தனை ஆண்டு காலம் கழித்து ஒருத்தர் பேசும்போது, உங்களுடைய மாநில தலைவர் பேசும்போது நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல ஜாதி நீங்கன்னா என்ன அர்த்தம்? அது நீங்கள் தெரிஞ்சிடும், மறைச்சு வைக்கவே முடியாது. இல்லை சார், ஒருவேளை டப்பிங் சரியாக கூட பண்ணாமல் இருந்துக்கலாம். இல்லை சார், நீங்கள் சொல்லணும்ல சார். அதாவது தந்தி டிவிங்கிறீங்க, அவங்க பேசியிருக்காங்கங்கிறீங்க, முதல்ல தமிழ்நாட்டுக்கு தான் வந்திருக்காருங்க, பிரச்சாரம் இதை கவனிச்சிங்களா? யாராவது சொல்லணும்ல, என்னப்பா ஏன் இருப்பா, அது என்னப்பா நல்ல ஜாதிங்கிறாரு அப்படின்னு. நீங்கள் நடக்க சார். இன்னொன்று சார், வட இந்தியாவில் அது ஒரு நம்ம பார்க்குற அந்த கண்ணோட்டம் இல்லை. வட இந்தியாவில் ஜாதி பேர் பின்னாடியே சாதி பெயரை போட்டுக்குவாங்க. ஸோ அங்கே இது ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் ஒரு சொல்லியிருக்கலாம் இல்லையா? தொட வேணாங்கிறேன், நாங்கள் தான் நல்லா இருக்கேன், போடாமல் இருக்கோம். நீங்கள் ஏன்டா அதை கொண்டு வருவீங்க? நாங்கள் தான் போடாமல் இருக்கோமே. நான் போடல இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்ல. இப்போ ஏன் நீங்கள் போட அதை கொண்டு வந்து இங்கே சேர்க்குறீங்க? நீங்கள் உங்கள் இந்தியன் கிரிக்கெட் டீம் எடுங்க சார். தமிழ்நாட்டில் இருக்க கிரிக்கெட் பிளேயருக்கு மட்டும்தான் சார் ஜாதி பேர் இருக்காது, பின்னாடி மற்றவங்களுக்கு பூரா இருக்கும் சார். யார் நல்லா இருக்கா? யார் மெச்சூர்டாக இருக்கா? யார் சிந்தனையில் உயர்வாக இருக்கா? யார் இருக்கா? நம்ம தானே இருக்கோம். நம்ம இருக்க காரணம் யார்? இங்கே இருந்த வாழ்வியல் சூழல் முறை, என்ன அரசியல், என்ன அரசியல் கடந்த 50, 60, 70 திராவிட அரசியல் அவ்வளோதானே. மேலும் திமுக ஓட்டு போடுங்க, 40 ஜெயிக்கிட்டோம். நன்றி, வணக்கம். ஏன் சார் திமுக ஓட்டு? திராவிட கட்சிகளால் நிகழ்ந்த மாற்றங்களிலேயே மிகப்பெரிய மாற்றம் என்பது பெண்ணை சக மனுஷியாக நடத்துகிற ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு, அல்லது முக்கிய மாநிலங்கள் 3ல் சொன்னீங்கன்னா முதல் மாநிலமாக தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் 39, சரி பாண்டிச்சேரி சேர்த்துனா 40 தான். ஆனால் அதுக்கு மேலே அங்கே அவங்க 400 இலக்கு வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க வட இந்தியாவிலங்கும்போது. ஈஸியாக ஜெயிச்சவன் யார் சொல்லுவாங்க? ப்ராப்பராக போர் தெரிஞ்சவன் கத்தி சுற்றிக்கிட்டே இருப்பான். ஆகா உறுதியாக தோக்க போகிறோம் போல இருக்குது அப்படின்னு ஒன்று 2 கத்தி சுற்றுவான். எதிரி ரொம்ப சுற்றிட்டாங்க எல்லா பக்கமும் தெரிஞ்சு என்ன செய்வான்? கண்ணை மூடிட்டு கத்தியை சுற்றுவான். கண்ணை மூடிட்டு கத்தியை சுற்றுறவன் என்ன ஆயிடுவான்? கடைசியில் யாரை வெட்டிக்குவான்? கண்ணை மூடிட்டு கண்ணை மேலேயே பட்டுரும். அவ்வளோதான், அதான் நடக்குது பாரதி. Summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.